சாட்சி சொல்லுவாங்க. இயேசுக்கே புகழ். சாட்சிகள் என்று சொல்லும்போது என் வாழ்க்கையில் நிறைய சாட்சிகள் ஆண்டவர் என்னை இந்த இடத்துல நிற்க வைத்ததே அவருடைய மேலான அன்பு, இரக்கம், கிருபை. என்னுடைய வாழ்க்கையில் எங்கள் வீட்டில் மொத்தம் 4 பேர். ஒரே பையன் நான், 3 சகோதரிகள். என் வாழ்க்கையில் இருண்ட காலங்கள்லாம் பயங்கரமாக இருந்தது. மன சஞ்சலம், வேதனை, பாரம், ஒரு விரக்தி மனசில் பயங்கரமான விரக்திலாம் என் மனசில் இருக்குது. கேத்தலிக் சரௌண்டிங்கில் இருந்து தான் சகோதரர் சுந்தர் மூலியமாக தான் இந்த வீட்டில் அறிமுகமான அன்பு குடும்பம் என்னை இன்னும் சொன்ன ஐசக்கண்ண சுந்தர்லாம் என்னை வீட்டில் ஒரு பையனாக தான் பார்த்தேன். அம்மாலாம் ஆரோக்கியம் வாப்பான்னு வாங்க. கேத்தலிக் சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அன்பு, ரியல் அன்புலாம் அந்த மாதிரி நான் பார்க்கவே இல்லை. வந்தால் எங்கள் வீட்டில் ஒரு வீடு மாதிரி சாப்பிட்டு போவாங்க. ஆமாங்க சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. அன்புன்றது இந்த கிறிஸ்துவ அன்பை இந்த வீட்டில் நான் வளர்ந்தேன். என் வாழ்க்கையில் என்னுடைய வேலை காரியங்கள், திருமணம், என்னுடைய படிப்பு, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பதவி உயர்வு எல்லாமே ஆண்டவர் தான். எல்லாமே லேட்டாக தான் ஆண்டவர் செஞ்சார். ஆனால் லேட்டஸ்ட்டாக இப்போ கூட சமீபத்தில் வீடை கட்டி முடித்தேன். என்னோட வேலை செஞ்சவங்களாம் 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்க லட்சரெல்லாம் இன்னும் வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. நான் லேப் அசிஸ்டன்ட்டு, ஸ்கில் அசிஸ்டன்ட் இப்போ தான் ஒர்க் ஷாப் எக்ஸ்ட்ரா அது உயர்த்தப்பட்ட போது சம்பளம் சொற்ப சம்பளம் தான். எல்லாம் படிப்பு போல் ஒரு 50,000 வரும். 50,000 வீட்டை கட்டிட்டு சாப்பிட்டு ஆண்டவர் குறையும் வைக்கல, நிறைய வைக்கல. எல்லாத்துலேயும் ஒரே ஈவனாக என்னை பேலன்ஸ் பண்ணி அப்படியே போய்கிட்டு இருந்தார். என்னுடைய வாழ்க்கை காலங்களில் தாயை இழந்ததுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் இயேசு என்று மனதை உண்மையாக ஒப்பு கொடுத்தது. அப்படின்னா இந்த காரியங்கள் எனக்கு மனசில் ரியலி ஹாப்பினஸ், ஜாய்னஸ், அதெல்லாம் சொல்லுவாங்க. இனம் தெரியாத ஒரு அன்பு என் வாழ்க்கையில் அந்த மற்றவங்களை நேசிக்கக்கூடிய ஒரு அன்பு ஆண்டவர் கொடுத்தாரு. சகோதரர் சுந்தர் மூலிமா நான் இந்த வீட்டில் நிறைய காரியங்களை ஆண்டவர் எனக்கு நிறைய உதவிகளை செஞ்சார். நான் இந்த குடும்பத்தை அருணவர்களே இந்த குடும்பத்தெல்லாம் ஃபஸ்ட்டு நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்திங்க. மற்ற எவ்வளோ வீடுங்க இருக்காங்க, இருந்தாலும் நான் அதெல்லாம் போகிறதுக்கு மனசு வராது. ஏன்னா எந்த இடத்துல உண்மையான ஒரு அன்பு இருக்குதோ அந்த அன்பில் தான் அந்த அன்பு அதை தேடி தான் கால்கள் ஓடும் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு அன்பான குடும்பம். அப்பா கூட ஆரோக்கியம், பாப்பா எப்படி பார்க்குற, அந்த ஒரு அன்போடு பேசுவார். பாப்பா சாப்பிட்டியாப்பா எப்படி பார்க்குற, அந்த ஒரு ரியல் அன்பை இந்த வீட்டில் நான் உணர்ந்தேன். அதனால் ஆண்டவர் என்னை நேசிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எந்த இடத்துலையும் என்னை வெட்கப்படுத்த விடவே இல்லை. நான் செபஸ்டியன் ஐடியில் சாதாரண ஒரு 10th முடிச்ச ஒரு கார்பென்ட்ரி செக்ஷனில் போயிட்டு சேர்ந்தேன். சேரும்போது அந்த பார்த்தீங்கன்னா அந்த கார்பென்ட்ரி செக்ஷனில் பெரிய ஒரு சார்ட் ஒன்று போட்டுருக்காங்க. ஏசப்பா ஒரு கட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு சூசைட் எடுத்து தருவார். சூசைட் அது வெட்டி இருப்பார். அந்த சார்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப மனசில் ரொம்ப அட்ராக்டிவ் ஆச்சு. அந்த சராசரங்களை படைத்த தேவன் ஒரு கட்டையை எடுத்துகிட்டு வேலை செய்கிறாருன்னா தொழிலை நான் மேன்மையாக உணர்ந்தேன். அந்த தொழில் மூலிமா தான் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணும்போது எனக்கு அது செங்கல்ராயன் பாலிடெக்னிக்கில் ஒரு ப்ராக்டிக்கல் மாஸ்டர் அந்த ஒரு அந்தஸ்து ஆண்டவர் கொடுத்தாரு. படிப்படியாக அங்கேயே டிப்ளமா, சிவில் இன்ஜினியரிங் உயர்வு, என்னுடைய பதவி உயர்வு காலங்கள் எல்லாத்துலேயும் என்னை ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காலம் தாழ்த்தி மேன்மைப்படுத்தி கடைசியில் அவருடைய அன்பை ருசிக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்தார். சாட்சிகள் நிறைய இருக்குது. அவர்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தொட்டதெல்லாம் தொடங்க ஆரம்பித்தது. வெளிச்சம் என் வாழ்க்கையில் ஒரு உருவாக காரணமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து.
அன்பு ரியல் அன்பை ருசிக்க வாழ்க்கை இன்னும் வாழணுன்ற ஒரு ஆவல், ஒரு ஆசை உண்டு. அதுக்கு முன்னாடிலாம் என்ன வாழ்க்கை, என்ன சாப்பிட்றோம், எந்திரிக்கிறோம், போகிறோம், வாரோம், ஒரு உண்மையான ஒரு சந்தோஷம் இல்லையே வாழ்க்கையில். இந்த இயக்கங்கள்லாம் இருந்து இந்த இயக்கங்கள்லாம் அந்த எடுத்து எல்லாத்தையும் போட்டாங்க. இப்போ இந்த பாடல், இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு பாடல் நம்ம பாடினோம், போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாய். எவ்வளோ பேர் புகலிடத்தை தேடி ஓடி அந்த புகலிடத்தை மறந்தவங்க நிறைய பேர் இந்த வாழ்க்கையில் மண்ணை கவியிருக்காங்க. நம்மளை வந்து ஆண்டவர் தேடி ஓடுகிற அந்த புகலிடமாகிய இயேசு கிறிஸ்து விட்டத்தை நம்ம வர்றதுக்கு யாருமே வழிகாட்டுதில்லை. போன வாரத்தில் ஒரு மார்வாடிக்கிட்ட பேசினேன். நான் வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கி பாரிஸ் காரனை போனேன். அப்போ போகும்போது சரி சும்மா ஏன் வந்தோம், ஆண்டவரை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போனேன். அப்போ அவர்கிட்ட இங்கிலீஷ் கலந்த ஹிந்தி பேசுகிறாரு, தமிழ் நல்லா பேசுகிறாரு. அப்போ நான் தமிழ்லேயும் பேச ஆரம்பித்தேன். ஆண்டவரை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் எடுத்து கொடுத்தேன் அவர்கிட்ட. அவர் வந்து ஜி உங்கள்கிட்ட ஆண்டவர் எதையுமே கேட்கல, ஏசப்பாவுடைய இதயத்தில் பார்த்தீங்கன்னா ஏசு ஆண்டவருடைய இதயத்தில் இதயம் வந்து வெளியே இருக்கு, நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. ஆமாஜி அப்படின்னு அவருடைய இதயத்தை தான் கேட்குறாரு, வேறு எதுவுமே கேட்கல. ரெண்டாவது என்னன்னா டோன்ட் மோர் சின்ஸ், நீ பாவம் செய்யாது. அந்த ஒரு வார்த்தையை தான் சொல்கிறாரு ஆண்டவர். ஏசப்பாக்கிட்ட வந்து பாருங்க ஜி அப்படின்னா வியாபாரம் இன்னும் டாப்பில் போவீங்க. அவர் உடனே என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுது. அவ்வளோ பெரிய பணக்கார ஆளு இன்னும் ஒரு வாட்டி ஜீசஸை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு பேசி முடிச்சுட்டு நான் வந்து வியாபாரத்தை என்னுடைய காரியத்தை நான் முடித்தேன். ஏசப்பாவே அவர்கிட்ட போட்டு வந்தேன். அதனால் நம்ம செய்கிற ஒரே ஒரு காரியம் என்னென்னா, நம்மளுக்கு நிறைய சாட்சிகள் வந்து ஆண்டவரை பற்றி சொல்லணுன்ற ஆவல். ஒரு சிலர்லாம் ஏசப்பாவை சொல்லி சொல்கிறதுக்கே வெக்கப்படுறாங்க ஒரு சிலர். அந்த மாதிரி இந்த வெக்க சூழ்நிலைகள் எல்லாத்துலையும் இருந்த ஆண்டவர்கள்லாம் என்னை எடுத்து போட்டு இன்றைக்கி ஓப்பன் பிளேஸில் ஒரு மார்வாடிக்கிட்ட ஆண்டவரை பற்றி பேசக்கூடிய அந்த ஒரு ஒரு ஸ்பிரிட்டை கொடுத்தாரு. உண்மையாக சொல்கிறேன், அந்த மார்வாடி வந்து ஆண்டவர் ஏற்று கொடுத்தாரு. கண்டிப்பாக ஜி நீங்கள் வாங்க வந்து பாருங்கள். அவங்க சாமிகள்லாம் வந்து இந்த சாமிகிட்ட என்னன்னா நீங்களாம் இந்த சாமி கேட்குதோ, அவர் ஏசப்பா வந்து எந்தையுமே கேட்கல, அவங்களுடைய இதயத்தை மட்டும்தான் கேட்குறாரு. அவர் வந்துட்டு பாவம் செய்யாதன்னு சொல்கிறாரு. இந்த ரெண்டு காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா அவங்க மார்வாடி சமூகத்தில் நிறைய பேர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சர்ச்சில் வந்து உட்காந்துருக்காங்க. ஆமாம் ஜி நான் உண்மையுமே நானும் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஜீசஸ் கிட்ட வாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்போ நம்ம ஆண்டவருக்கு செய்கிற காரியம் இதுதான். ஆண்டவர் நம்மளுக்கு நிறைய காரியங்களை செஞ்சார், வாழ வச்சார், பாவத்தை மன்னிக்கிறாரு. பரலோக வாழ்க்கை கண்டிப்பாக டெஃபினட்டாக நம்மளுக்கு இருக்குது, அது ஷூராக சொல்லலாம். ஆனால் இந்த உலகத்தை கடந்து போகும்போது ஆண்டவருக்கு கேட்குற ஒரே கேள்வி இன்றைக்கி வந்து இந்த கூடாரத்தில் அந்த வாட்டி என்னுடைய ஆவல் என்னன்னாக்கா, சேரெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஃபுல்லாக பாயை போட்டு சாஸ்திரமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது முழங்கால் யாவும் முடங்கணும் அப்படின்னு சொல்லும்போது இயேசு என்ற நாமத்திற்கு முழங்கால் யாவும் முடங்கணும், எலும்புகள் மடங்கணும், சதைகள் மடியணும் அப்படின்னும் போது இந்த கூடாரம் வந்து வெறும் பாயா போட்டு உட்காந்து நம்ம எழுந்திரிச்சு. நீ பாருங்கள், முஸ்லீம்ஸ்லாம் வந்து தொழுகை பண்ணும்போது எதுவுமே இருக்காது, ஏழை பணக்காரன் எல்லாம் சர்வீக சமானம், சேரிகள்லாம் ஒன்றுமே இருக்காது. நீங்கள் போய் பார்த்துப்பாங்க, அப்படியே சாஸ்திரமாக வணங்குவாங்க ஆண்டவர் பிதாவாகிய தேவனை. அந்த ஒரு ஆசை எனக்கு இருக்குது. இந்த கூடாரத்தில் ஒரு ஃபேனு வெளிச்சங்கள் பாய் போட்டு எல்லாரும் உட்காந்து எந்திரிச்சு ஒர்ஷிப் பண்ணி ஆண்டவரை சாஸ்திரமாக வணங்கணுன்ற ஒரு ஆவல். ஆனால் அதிகாலையில் இப்போ ஜபத்துலலாம் அப்படி தான் பண்ணுறது. சேருலாம் கட்டாட்டத்தில் ஒரு துணியை விரிச்சுட்டு அப்படியே சாஸ்திரமாக வணங்கணும். அதே மாதிரி இந்த இடம் மாறணும். அதே போல் நம்ம என்ன பண்ணால் இந்த கூடாரத்துக்கு, இந்த ஜப கூடாரத்துக்கு வரும்போது 2 பேரும் 3 பேரும் அழைச்சிட்டு வர்றது மாதிரி பாருங்கள். இன்றைக்கி நான் ஒருத்தர் ரொம்ப ட்ரை பண்ணேன், அடுத்த வாரம் வரேன்னு சொல்லியிருக்காரு. கேத்தலிக் சரௌண்டிங்கில் தான் இருக்கிறது. இந்த மாதிரி ஒருத்தரும் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வாங்க, ஆண்டவரை அறிவிப்போம். நம்ம கொடுக்க வேண்டிய அந்த தாளம் தான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஏற்றுக்கொள்ளாத அவங்களுடைய விருப்பம். அதனால் வந்து வரும்போது
ஒரு 2 பேர் அழைச்சி வர்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். இது சாட்சிகள் வந்து ரொம்ப, அதாவது நான் சொல்லணுன்னாக்கா சொல்லிகிட்டே இருக்கலாம். என்னுடைய தாயுடைய இறப்புக்கு அப்புறம் நான் இன்னைக்கு நிற்கிறதே அவ்வளோ தான். என்றைக்கும் மண்ணோடு மண்ணாக மக்கி கடத்தோட்டத்தில் ஆரிநகர் இந்த கடத்தோட்டத்தில் படுத்துக்க வேண்டிய ஆளை ஆண்டவர் ஒரு கவர்மெண்ட் வேலையை கொடுத்து, ஒரு குடும்பத்தை கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து, 2 ஆண் பிள்ளைகளை கொடுத்து, நல்ல மனைவி, தாயை போல நேசிக்கக்கூடிய ஒரு மனைவியை கொடுத்து, ஒரு வீட்டை கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க ஆண்டவர். எனக்கு குறைகள் என்றது எதுவுமே கிடையாது. ஒரு நான் வந்து அதாவது என்ன சொல்லணும்னாக்கா, அவ்வளோ மேன்மையாக ஆண்டவர் என்னை வச்சுருந்தார். ஒரு சில காரியங்களில், ஒரு சில நாட்களில் ஆண்டவர் விட்டு பின்வாங்கிய காலங்களும் இருக்குது. உடல் சோம்பல், நேரம் இல்லை, அசதி, நெருப்பு மனிதர்கள் மேலே அதெல்லாம் வந்து அந்த எல்லாத்தையும் தூக்கி போட்டு எடுத்து ஆண்டவர் தன்னுடைய புது ஆன்மாவையும் புது சரீரத்துக்குள்ள ஆண்டவர் டெய்லி ஜபத்தில் தான் புது ரத்தம், புது உடல், புது ஆன்மா, புது எலும்புகள், புது நரம்புகள் எல்லாம் உருவாக்கணும். இயேசு என்ற நாமத்திற்கு முழங்கால் யாவும் மடியணும். ஒன்றுமே இல்லாத கடவுளுக்கு காலையில் எந்திரிச்சு குளிக்கிறான், போயிட்டு அதில் விழுவுறான், இதில் விழுவுறான், எந்திரிக்கிறான், சதையும் ரத்தத்தையும் நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்து இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த சூழலையும் ஆண்டவர் சொல்கிறார், பிதாவே மன்னியும். இந்த மாதிரி தெய்வத்தை நம்புகிறார். டெய்லி யாருக்காவது ஒருத்தர் சொல்லுங்கள், கீரை வாங்க போனால் கீரை வாங்கணும்னு சொல்லுங்கள், மீன் வாங்க போனால் மீன் வாங்கன்னு சொல்லுங்கள். பார்க்குறவங்களுக்குலாம் டேப்லெட் எடுத்து வச்சுக்கோங்க, ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். கடைசி காலம்ன்ட்டு கடைசி காலத்தில் வந்துட்டு அன்றைக்கி நிற்க முடியுதா பார்த்தீங்களா? குளோபல் வார்மிங், வீட்டெல்லாம் படுக்கவே முடியல. இன்னும் ஒரு 2 வருஷத்துல 3 வருஷத்துல என்ன நிலைமைன்னு நம்மளுக்கே தெரியாது. ஆண்டோடைய வருக டெய்லி பரிசுத்தப்படுத்தி நம்முடைய ஆண்டவருக்காக நம்ம ஜீவிய வாழ்க்கையை கடந்து ஆத்மாக்களை பிடிச்ச ஆண்டவருக்கு கொடுத்து அந்த ஆண்டவர் கொடுக்குற நம்மளுக்கு அரியணையில் அந்த சேரில் உட்கார்றதுக்கு தகுதி உள்ளவனாக நம்ம மாறணும். இன்றைக்கி இந்த சாட்சியை நம்மளோடு பகிர்ந்ததுக்காக நன்றி. போன வாரம் சொன்னார், இன்னும் சாட்சி கொடுப்போம் அப்படின்னு. ஒரு ப்ரிப்ரேஷனே இல்லை, இப்போயும் ப்ரிப்ரேஷன் இல்லாதான் வந்தானா. அது வந்தோன்னே பார்த்தீங்களா ஆண்டவர் வாயில் வச்சார். அந்த ஒரு விசுவாசம். உடம்பு சரியில்லாத அந்தோனி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஜெபம் பண்ணி ரொம்ப மனசு வந்து வேதனை ஆகி அழுதுட்டேன். என் வைப்பு சொல்லிச்சுன்னா அழுதுங்க. ஆண்டவரை நினைச்சு அழுது. ஏதோ 2 மணிக்கு ஆண்டவர் கனவு வந்தார். எல்லாம் இங்கே இப்போ போகுது. அடுத்த நாளே டிச்சார்ஜ் சொன்னாங்க, சர்க்கரை நோய் அல்சரில் இருக்கிறவங்க ஆனால் 2 வாரத்தில் போகிறது நீங்கள் தானே ஃபஸ்ட் அப்படின்னாங்க. மாதிரி இவ்வளோ பேர் 6 மாதம் அதை எடுத்து விரல் எடுத்து கால் எடுத்துலாம் போயிருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து ஆண்டவர் உங்களுக்கு மேலே இறக்கம் சொல்கிறாரு. இறக்கத்தினால நம்ம ஓய்வு பார்த்துக்கலாம். அந்த மாதிரி அவருடைய இறக்கம் கடைசி வரைக்கும் நம்மளை தாங்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் கண்களை மூடி ஒரு மனதாக சிந்தனைகளை எல்லாம் நேர்கோட்டிலே இயேசுவின் பாதத்திலே, இயேசுவின் முகத்திலே நம்முடைய சிந்தனைகளை பதித்து இந்த ஜெப கூடாரம் சிறிய ஒரு கூடுகை பெரிய ஒரு கூட்டமாக மாற, பெரிய ஒரு மந்தையாக மாற, நிறைய ஆத்துமாக்கள் இங்கே உருவாக ஒவ்வொருவரும் அதுக்கு பாரப்பட்டு ஜெபித்து வெறுமனே நாமே ஆண்டவரை பற்றி பேசினு இருந்தாங்க. போதாத காரியம். அடுத்தவங்களை கூட்டு வந்து ஆண்டவரை அடையாளம் காட்டுவோம். அதுக்காக எல்லோரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். உங்களை நேசிக்கின்ற அன்பின் பரலோக பிதாவே, அப்பா உங்களை தேடி வந்தவர் நாம் துதிக்கிறோம், அதை போற்றுகிறோம். ராஜா, உமக்கு சாட்சிகளாக நாங்கள் எங்களை வாழ சிறு மந்தையை அழைத்திருக்கிறேன் ஆண்டவரே. அதற்காக நன்றி கூறுகிறோம். ஒவ்வொருவரையும் தொடும், ஒவ்வொருவரும் வெறுமனே வந்து வெறும் ஒரு வேடிக்கை நிகழ்ச்சியாக போகாமல் ஆண்டவரே, முழுமையான ஆவியில், ஆத்மாவிலே, சரீரத்திலே தகப்பனே ஊடுருவி ஒரு வார்த்தைகள் பாய, ஒரு பிரசன்னம் பாய ஆண்டவரே எங்களை ஒரு கருவியாக மாற்றுவதற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. அதே போல் எங்களுக்கு இந்த கூடுகை ஜபத்திலே வருகின்ற போது பல சோதனைகள், பல வேலைகள்,
பல போராட்டங்கள் வருகிற போது இந்த போராட்டங்கள் எல்லாம் தூக்கி போட்டு ஆண்டவரே உண்மை தேடி வர எங்களுக்கு நீ கிருபையாக இறங்கினீர். அதற்காக நன்றி கூறுகிறோம். நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இனி வரும் காலங்களில் இந்த கூடாரம் வெறும் மந்தையாக மாற செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய ஜெபங்களை கேளும். ஜீவனும் இரக்கமும் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சொன்ன சாட்சியிலே அவர் கர்த்தர் அவருக்கு செய்த நன்மைகளை சொன்னார்.